வணக்கம், வெல்கம் டு தி சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம பலாப்பழ சிப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப குயிக்கா செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி, ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். இந்த பலாப்பழ சிப்ஸ் செய்யறதுக்கு நம்ம பலாப்பழத்துல லேசா காயா இருக்கதையும் யூஸ் பண்ணிக்கிடலாம், இல்ல பலாப்பழத்தினாலும் யூஸ் பண்ணிக்கிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை டிஷ் செய்யறதுக்கு என்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துட்டு எப்படி செய்யறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த ரெசிபீஸ் டெஸ்க் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும், எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா பலாப்பழம் மட்டும்தான். பலாப்பழத்தில் கொஞ்சம் காயாக இருக்கிறத நம்ம இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு கொஞ்சம் காயாக இருக்கிறதுல செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி பிச்சு நம்ம காய வச்சிடலாம். ஒரு நாள் இல்லைனா 2 நாள் நீங்கள் காய வச்சிருங்க. இப்போ இதெல்லாத்தையும் பிச்சு போட்டாச்சு. இப்போ நான் இதை காய வைக்க போகிறேன். இப்போ இதை காய வச்சாச்சு. இது நல்லா காஞ்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா தண்ணி பதம் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் நம்ம சிப்ஸ் செய்கிறப்போ எண்ணெய் ரொம்ப குடிக்காது. அதனால் இப்போ நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம டீப் ஃப்ரைக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். நீங்கள் பொரிச்சு எடுத்துகிட்டு இது அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இல்லைனா இதில் சில்லி பவுடர் சால்ட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். பலாப்பழத்தில் நல்ல இனிப்பு சுவை இருந்தது அப்படின்னா அந்த சிப்ஸ் அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை கொஞ்சம் காயான பலாப்பழம் அப்படின்னா நீங்கள் அதில் கொஞ்சம் சில்லி பவுடர் சால்ட் சேர்த்துக்கோங்க. அப்படியே சாப்பிட்டாலே இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா லோ ஃப்ளேம் அல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சிடலாம். அப்படின்னா எக்ஸ்ட்ரா எண்ணெய் இருந்தாலும் அது ட்ரெயின் ஆயிரும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா சிவக்கட்டும், அது வரைக்கும் பொரிச்சிடலாம். இது குயிக்காக ஃப்ரை ஆயிரும். அதனால் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணாதீங்க, அதனால் டக்குன்னு தீஞ்சிடும். அதனால் லோ ஃப்ளேம் அல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் ஃப்ரை பண்ணியாச்சு. மீதம் உள்ள எல்லாத்தையுமே இதே மாதிரியே ஃப்ரை பண்ணிடலாம். இந்த பலாப்பழ சீசனில் நீங்கள் பலாப்பழம் நிறைய வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ரெசிபீஸ் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஈர கை விடாமல் நம்ம இருந்தோம் அப்படின்னா இது செஞ்சு வச்சுட்டா நம்ம நிறைய செஞ்சு வச்சிட்டோன்னா ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம தேவைப்படுற நேரம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். சூட்டோடு வச்சிடாதீங்க. நல்லா சூடு ஆறுறதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுருங்க. சூடு ஆறுற வரைக்கும் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சிட்டோன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு. இதே மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நமக்கு சுவையான சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப குயிக்காக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நம்ம காய வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா ஃப்ரை பண்ணுறது மட்டும்தான். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதுவுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள். புதிய புதிய ரெசிபிகளுக்காக இந்த பலாப்பழ சிப்ஸ் ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள்.